சிறைச்சாலை அதிகாரிகள் சஷீந்திர ராஜபக்சவை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று முற்பகல் அழைத்து வந்தனர். இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் அரகல மக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்த நிலையில் இழப்பீட்டு அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகள் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தெரிவித்தனர். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதிபதி அவர்களே, இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள காணியில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் அரகல மக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்த நிலையில் அதற்கான மதிப்பீட்டு அறிக்கையை அதிகாரிகள் சமர்ப்பித்திருந்தனர். இவர் அந்த மதிப்பீட்டு அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் அந்த சொத்துக்களுக்காக 88,50,000 ரூபாய் நட்டையீட்டை வழங்குமாறு சந்தேக நபர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்துள்ளார். அந்த அதிகாரிகளை பாராளுமன்றத்துக்கு அழைத்து விசேட கூட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் மதிப்பீட்டு அறிக்கையை மறுசீரமைப்புக்கு உட்படுத்துமாறு சந்தேக நபர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். எனினும் மதிப்பீட்டு அலுவலகத்தின் அதிகாரிகள் அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரின் ஆலோசனையை நிராகரித்துள்ளனர். சந்தேக நபரின் இந்த செயற்பாடு பொது சொத்து சட்டத்தின் 8ஆம் சரத்தின் 1ஆம் பிரிவுக்கு அமைய தண்டனைக்குரிய குற்றமாகும். நீதிபதி அவர்களே, விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. சந்தேக நபரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். மேற்கோள் நிறைவு. தனது சேவை பெறுநர் நித்திரையின் போது சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதால் அவருக்கு பிணை வழங்குமாறு சந்தேக நபர் சார்பில் மெண்டில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி அனுஜ பிரேமரத்ன கோரிக்கை விடுத்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதிபதி அவர்களே, எனது சேவை பெறுநர் மகாவலி அதிகார சபைக்குட்பட்ட காணிக்கான இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளவில்லை. வீட்டுக்கான இழப்பீட்டை மாத்திரமே பெற்றார். பொது சொத்து சட்டத்தின் கீழ் எனது சேவை பெறுநரை விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் கோருகின்றனர். எனினும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வீட்டுக்கு தீ வைத்தவர்களுக்கு எதிராக எம்பிலிப்பிட்டிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த சந்தேக நபர்களே பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தனர். அந்த சந்தேக நபர்கள் சேதப்படுத்திய வீட்டுக்கான இழப்பீட்டை மாத்திரமே எனது சேவை பெறுநர் பெற்றார். அதேபோன்று நீதிபதி அவர்களே, எனது சேவை பெறுநரின் உடல்நிலையும் தற்போது சீராக இல்லை. அவர் ஸ்லீப் அப்னியா நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவருக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனது சேவை பெறுநருக்கு ஒரு மணித்தியாலத்தில் 35 தடவைகள் சுவாசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வைத்திய அறிக்கையும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. நீதிபதி அவர்களே, இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் ஸ்லீப் அப்னியா இயந்திரம் ஒன்றை பயன்படுத்த வேண்டும். அனைவராலும் இந்த இயந்திரத்தை செயற்படுத்தவும் முடியாது. அதற்கு நோயாளியின் நோய் நிலைமை தொடர்பான புரிதல் இருக்க வேண்டும். கடந்த 1 மாத காலமாக இந்த இயந்திரமின்றி இவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். இவரின் இரத்த அழுத்தமும் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் இரத்த அழுத்தம் அதிகரித்தமையால் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். இந்த நிலைமை இவரின் உயிருக்கும் ஆபத்தாக மாறியுள்ளது. 1 மாதமாக இவர் விளக்கமறியலிலேயே இருக்கின்றார். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எனது சேவை பெறுநருக்கு தகுதியான பிணையை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். மேற்கோள் முடிவு. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் மெண்டில் முன்னிலையான சட்டப்பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாரச்சி பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதிபதி அவர்களே, சந்தேக நபர் இவ்வாறான கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் அவர் உயிரிழந்திருக்க வேண்டும். 1 மாதமாக இயந்திரத்தின் உதவியின்றியே இவர் செயற்படுகின்றார். பிணை வழங்குவதற்கு அது பொருத்தமான காரணம் இல்லை. சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். மேற்கோள் நிறைவு. இதனையடுத்து சந்தேக நபருக்கு பிணை வழங்க முடியாது என பிரதான நீதவான் அறிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அதற்கமைய செப்டம்பர் மாதம் 19 தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறும் பிணை வழங்குவதா இல்லையா என்பதை அன்றைய தினம் அறிவிப்பதாகவும் நீதவான் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை தற்போது கைது செய்வதற்கான முயற்சி இல்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்தது. ஐக்கிய நாடுகளின் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராகுவதால் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உதய கம்மன் பில தாக்கல் செய்த எழுத்தாணை மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹாந்தா பேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் முன்னாள் கடற்படை தளபதி விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் ஒருவரின் கருத்துக்கமைய கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விமர்சன ரீதியான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பில் தான் எந்த விதத்திலும் ஒரு இனக்குழுவையோ அல்லது மதத்தையோ பாதிக்கும் வகையிலான ஆத்திரமூட்டும் கருத்துக்களையோ தெரிவிக்கவில்லை எனவும் மனுதாரர் தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு சென்றுள்ள தனது சேவை பெறுநர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாகவும் அவ்வாறு அவர் வருகை தரும் சந்தர்ப்பத்தில் விமான நிலையத்தில் அவரை கைது செய்ய முயற்சியிருப்பதாகவும் மனுதாரர் சார்பில் மெண்டில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி
மனோகர டி சில்வா தெரிவித்தார். மனுதாரரான உதய கம்மன் பிலவை கைது செய்வது தொடர்பில் பிரதிவாதிகளால் இதுவரை எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் மென்டல் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா தெரிவித்தார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதால் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மன்றுக்கு அறிவித்தார். அதற்கு மிக குறித்த மனு எதிர்வரும் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கேஸ் ஃபைல். முன்னாள் அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவின் மகனான ரமித் ரம்புக்வெல்லவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கெஹலி ரம்புக்வெல்லவின் பிரத்யேக செயலாளராக செயற்பட்டு 27 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்கள் ஈட்டப்பட்டமை மற்றும் அவற்றை ஈட்டிய வழிமுறைகளை வெளிப்படுத்த தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2022 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2023 செப்டம்பர் 9 தேதி வரையான காலப்பகுதியில் பிரத்யேக செயலாளராக செயற்பட்டு தமது சட்டப்பூர்வ வருமானத்தை விடவும் 27 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை முறையற்ற விதத்தில் ஈட்டியமையினூடாக அவர் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அதுரலிய ரத்தன தேரரை பிணையில் விடுவிக்குமாறு நுகேகொட நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 5 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் 10,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டார். நீதிமன்றம் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்தது. 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அப்பே சனபல கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிகம விமலதிச தேரரை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அதுரலிய ரத்தன தேரர் அண்மையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த அதுரலிய ரத்தன தேரர் நீதிமன்றத்தில் ஆஜரான போது கைது செய்யப்பட்டிருந்தார். தர்மத்தை பாதுகாப்பவர் தர்மத்தினாலேயே பாதுகாக்கப்படுவார். தியானம் செய்தேன், பல புத்தகங்களை வாசித்தேன். சிறைச்சாலை வாழ்க்கை தொடர்பில் வேறு விதமாக கதைக்க வேண்டும். அது தொடர்பில் பின்னர் கதைக்கின்றேன். ஊடகவியலாளர்களுக்கும் ஏனைய அனைவருக்கும் மிக்க நன்றி. பின்னர் கதைக்கின்றேன். பிணை கிடைத்தமை தொடர்பில் என்ன நினைக்கிறீர்கள்? தர்மம் தர்மத்தை காக்கும்.